இந்தியாவில் 75 இயர்ஸ்க்கு அப்புறம் பிக்கஸ்ட் லேபர் லா சேஞ்ச். 29 ஓல்ட் லாஸ் ரிமூவ் செய்துட்டு now only 4 நியூ லேபர் கோட்ஸ் தான். பேசிக் சேலரி எப்படி சேஞ்ச் ஆகும்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் சேலரின்றது அட்லீஸ்ட் 50% ஆகிடும். சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் லைக் பிஎஃப் கிராஜுவிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மந்த்லி டேக் ஹோம்ன்றது கொஞ்சம் குறையலாம். பிக்சட் டேர்ம் ஒர்க்கர்ஸ்க்கு கூட பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பிக் சேஞ்ச் என்னன்னா, கிராஜுவிட்டி இப்படி 5 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டாம், 1 இயர் ஒர்க் பண்ணாலே கிடைக்கும். அதே போல கம்பெனிஸ்க்கான லே ஆஃப் அப்ரூவல் லிமிட்டை 100 எம்ப்ளாயிஸ்ல இருந்து 300 எம்ப்ளாயிஸ்க்கு இன்க்ரீஸ் செய்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்டரியில ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் இது மாதிரியான டெலிவரி மற்றும் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கூட கவர்மெண்டோட சோசியல் செக்யூரிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஆக்ட்ஸ் கொஞ்சம் அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஃபண்டுக்கு கொடுக்கணும். இதை ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேருக்கு பயன்படுத்துவாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 to 12 hours இருக்கணும் பர் டேக்கு. பட் வீக்ல மேக்ஸிமம் 48 hours தான். எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தா அதற்கான டபுள் சேலரிய ப்ரொவைட் செய்யணும். உமன்ஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணலாம், பட் சேஃப்டி, சிசிடிவி, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கம்பல்சரியா இருக்கணும். இருந்தாலும் சில யூனியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது கம்பெனிஸ்க்கு ஒன் சைடடா ஃபேவரபிளா இருக்கு, இங்க ஜாப் செக்யூரிட்டி குறைஞ்சு போயிடுச்சு, அதனால அவங்க ப்ரொடெஸ்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வரப்போற நவம்பர் 26, 2025 நடத்தவிருக்கிறாங்க. ஓவராலா பார்க்க போனோம்னா, இந்தியன் லேபர் லா சிஸ்டம் இப்போ மாடர்னா, டிஜிட்டலா, கிளியரா மாறி இருக்கு.